ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ சவுதி அரேபியாவில் அல்கோபாரில் இருக்கோம். இப்போ அல்கோபார்லேருந்து ரியாத்காக நாங்கள் 2 days ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்பை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அங்கே எங்கெங்கே போயிருந்தோம், எந்தெந்த டைமில் போயிருந்தோம், ப்ளஸ் எவ்வளோ சார்ஜ் ஆச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். நாங்கள் கோபார்லேருந்து ரியாத்க்கு எப்போ கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஒரு ஆஃப்டர்நூன் 3 o'clock மேலே தான் நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் காரில் தான் போனோம். ஸோ அதனால் நாங்கள் ரொம்பவே பொறுமையாக போயிட்டு எங்களுக்கு வேணுன்ற இடத்துலலாம் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் போனோம். ஸோ நாங்கள் பொறுமையாக போனதுனால எங்களுக்கு வந்து ரியாத் போய் ரீச் ஆகிறதுக்கே எங்களுக்கு வந்து 9:30க்கு மேலே, அதாவது நாங்கள் இருந்த ரூமுக்கு போய் ரீச் ஆகணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான் போய் ரீச் ஆகணும். நாங்கள் 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து சிங்கிள் ரூமாக எடுக்கலை. வில்லா டைப்புன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஹால் ப்ளஸ் 2 ரூம் அதிலே இருக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துருந்தோம். அந்த ரூமுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா 550 அந்த மாதிரி ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரூம் ரொம்பவே நல்லாவே தான் இருந்துச்சு. அந்த ரூமோட டீட்டெயில் வேணும்னாலும் நான் கீழே கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் வந்து ரியாத் ஜூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியல, ஜூ வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லலை, உள்ளே ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் இப்போ உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போது வந்து சரி பக்கத்தில் இருக்க மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 o'clock போல் நாங்கள் வந்து போலியாட் வேர்ல்டு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போன அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே செக்யூரிட்டி செக்கப்பா அது வந்து 15 minutes ஆச்சு நாங்கள் அதை கிராஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கே. நாங்கள் வந்து ஒரு 2 years பேபி, ஒரு 3.5 years பேபி வச்சுருந்ததுனால எங்களால் அந்த இடம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா சிட்டியுமே சுற்றி பார்க்க முடியல. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு சைனா, ஃப்ரான்ஸ், அப்புறம் இந்தியா, அப்புறம் அது மாதிரி கொஞ்சம் ஒரு 5 cities அந்த மாதிரி தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா வந்து சைனா தான். அதில் வந்து ரொம்பவே பெருசு அது. அதில் நம்ம போயே எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் நம்ம ஒரு ஊருக்கு போய் தான் நம்ம அந்தந்த ஊரோட டிஷ் இங்கே ட்ரை பண்ணணும்னு கிடையாது. நம்ம இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த ஊரில் என்ன ஸ்பெஷல், அந்தந்த ஊரில் என்ன வந்து ஆத்தென்டிக், அந்த மாதிரி டிஷ் எல்லாமே நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். இப்போ சைனா பார்த்திங்கன்னா நூடல்ஸ் அதெல்லாமே இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே ட்ரை பண்ணுவோம். எல்லா ஃபுட்டுமே நம்மளால் ட்ரை பண்ண முடியாது, அதுக்கு வயிறும் பத்தாது. அந்த மாதிரி ஒரு சில இது மட்டும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் அந்தந்த ஊருக்கு என்ன கல்ச்சரில் டான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க, அது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் செட்டப் போட்டிருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக போனதுனால அதை எங்களால் அவ்வளோ வீடியோவும் எடுக்க முடியல, அதனால் அப்படியே விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரவே எங்களுக்கு வந்து 11 o'clock ஆச்சு. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ப்ரீ புக் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணலை. ஆக்சுவலாக நாங்கள் எப்போ பண்ணோன்னா நாங்கள் தேர்ஸ்டே கிளம்பணுன்றதுனால தேர்ஸ்டே ஈவினிங் தான் நாங்கள் அதை பார்த்தே புக் பண்ண போனோம். அப்போது ட்ராவலிங்கில் தான் புக்கே பண்ணோம். அப்படி பார்த்திங்கன்னா வந்து 40 ரியாலில் தான் இதனுடைய டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது. 40 ரியால் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு போயாச்சுன்றதுக்காக வேறு ஏதாவது கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தப்போ 75 and 150 ரெண்டுமே இருந்துச்சு. 75க்கு பார்த்திங்கன்னா 5 ரைட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். 150க்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரைட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா 150, எங்களுக்கு 75மே இல்லை, முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஸோ நாங்கள் 150க்கு 10 ரைட்ஸ் எடுத்தோம். ஆனால் 10 எல்லாம் போகவே முடியாது. ஒன்றே தான் நாங்கள் போகணுமே. ஆக்சுவலாக அதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை. சரி போயே ஆகணுன்றதுக்காண்டி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். இதில் கரெக்டான ப்ரைஸ் 40. அது நீங்கள் முன்னாடியே போகிறீங்கன்னா முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிவிட்டு டிக்கெட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்புங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது பெருசாக போயிட்டே இருக்குது. அடுத்த நாள் நாங்கள் எங்கே போகணுன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.